நாய்கள் வர்த்தகத்தை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அந்த டாக் ஃபுட் வர்த்தகம் இந்தியா உள்ளுக்கு நுழையணும்னா கமிஷன் கொடுத்தாகும். அந்த கமிஷன் பெறுவதற்காகத்தான் இந்த தெருநாய் இனத்தை அழித்து விட்டால் இந்த ஜாதி நாய் வர்த்தகம் அதிகமாயிரும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Gronotail. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பாதிப்பில்லாத வகையில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை நாங்கள் வெளியிடுகிறோம் என்று தான் சொல்கிறார் தவிர நீங்கள் யாரும் சாப்பாடு போடாதீங்கன்னு சொல்லலை. சமீபத்தில் கூட சென்னையில் யாரோ ஒரு நபர் நாய்களுக்கு உணவு வைக்க போயிருக்கிறாரு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மனிதன் அந்த டிப்ரெஷன்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு நாய் மிகவும் உதவி செய்யுது. அதே போல ஏழை குழந்தைகளுக்கு நாய் அச்சுறுத்தல் என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு பொய். ஒரு பிளாட்ஃபார்மில் வாழக்கூடிய குழந்தைகளுக்கு கூட இந்த தெருநாய் என்பது வரப்பிரசாதம், அது ஒரு பரிசு. இவங்க என்ன சொல்றாங்க, காரில் போற நீனு, அது ஒரு யதார்த்தமான கருத்து தானே சார்? என் கூட வாழ்ற என்னோட உயிர் நண்பனை நான் வச்சுக்கணுமா வேணாமா நீ முடிவு பண்ணக்கூடாது. அப்படி இல்லை சார். ஒரு சின்ன குழந்தை நடந்து போகுது, ஒரு 10 நாய்கள் சூழ்ந்துக்குது, அந்த குழந்தை பாதிக்கப்படுது. இந்த மாதிரியான தொடர்ச்சியா இல்ல கடந்த சில நாட்களா நீங்க செய்தி அது மிகைப்படுத்தப்படுகிறது. காலகாலமா ராபிஸ் என்றது கழுத்துல கடிச்சு ரத்தத்தை உரியக்கூடிய ஒரு பிசாசு பேய். இந்த நோய் கொரோனா போல பெருந்தொற்று கிடையாது. இதற்கு பின்னாடி பெரிய வர்த்தகம் இருக்கு, அரசியலும் இருக்கு. அவங்க சொல்வது போல ஒரு நாய்க்கு 6000 ரூபாய் அரசு செலவு பண்ணா 6 கோடி நாயின்னு வச்சுக்கோங்க, 36,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு செலவு பண்ணும். சரி, இது எல்லாமே தெரு நாய்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா? இல்ல வீட்டில் வளர்க்குற நாய்கள் சேர்த்து தான். வீட்டில் வளர்க்குற ஜாதி நாயா வீட்டில் தெரு நாய் எடுத்துட்டு போய் தத்தெடுத்துட்டு போய் வளர்க்குறதா? வீட்டில் வளர்க்குற ஜாதி நாயில அது நாட்டு ஜாதியா இல்ல வெளிநாட்டு ஜாதியா? அது எலைட் சமூகமா ஏழை பாலை சமூகமா? ஒரு வண்டி போகும்போது நாய் குறுக்க போறதுக்கும் ஒரு வண்டி போகும்போது குழந்தை குறுக்க போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஆகும். குழந்தை தெருவில் அலைவதற்கு காரணம் வறுமையை போக்க நீ என்ன செஞ்ச? இந்த நாய் கடிகளால் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஊசி போடுறது அந்த செலவு இந்த செலவுன்னு சொல்லிட்டு ஒரு 6000 ரூபாய் கிட்ட ஆகுது அப்படின்றாங்க. மனிதனுக்கு போடக்கூடிய ராபிஸ் வேக்சின் என்பது எந்த தனியார் மருத்துவமனைக்கும் போய் நீங்க காசு செலவு பண்ணி வேக்சின் போடணும்னு அவசியம் இல்லை, இலவசம் தான். பட் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு தெருல கிட்டத்தட்ட ஒரு 10 நாய் இருக்குது. இப்படி பல்கி பெருகுவதற்கு என்ன காரணம்? நாய் எண்ணிக்கை பெருகுவதற்கு மனித மக்கள் தொகை பெருக்கம் தான் காரணம். மனிதன் நாய் இல்லாமல் வாழ முடியாது. அன்புதான் அனாதைன்னுவாங்க. அந்த அன்பை அளவில்லாமல் கொட்டக்கூடிய ஒரு பிராணி நாய். இன்று நம்மோடு பேசுவதற்காக பிராணிகள் நல ஆர்வலர் கார்த்திக் மதியழகன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். சார், கடந்த சில நாட்களாகவே இந்த தெருநாய்கள் தொடர்பான அந்த பிரச்சனை, அந்த விவகாரம் பூதாகரமாக வெடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தரப்புலையும் பல உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது ரோட் சைட் டாக்ஸ்க்கு யாரும் ஃபுட்டு வைக்கக்கூடாது, நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இது விலங்குகள் நல, அதாவது நாய்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் மத்தியில் ஒரு வித அதிருப்தியை கிளப்பியிருக்கு. எப்படி பார்க்கிறது சார் இதை? முதல்ல உச்சநீதிமன்றம் யாரும் உணவு அளிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இல்லை, பரவாயில்ல, அப்படி ஒரு கருத்து இருக்கு. அது முதலில் 2 நீதிபதிகள் உட்கார்றாங்க. முதலில் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்கிறாரு, அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். அவர் மெரிட்டில் வந்த நீதிபதி அல்ல, அவர் ஒரு சிபாரிசின் பின்னணியில் வந்தக்கூடிய நீதிபதி. அவர் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பத்திரிகை செய்தி, ஒரே செய்தி வருது. அந்த ஒரு செய்தியை டக்குன்னு எடுத்துக்கிட்டு அவர் அதை கேஸாக கன்வெர்ட் பண்ணுறாரு, சோமோட்டோ கேஸ். அந்த கேஸில் அவர் டக்குன்னு உத்தரவு பிறப்பிக்கிறார். இதன் தொடர்ச்சியாக மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய மனித விலங்கு மோதல், ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்டை அவர் ஃப்ளேரப் பண்ணி விடுறார், தூண்டி விடுறார். அந்த நேரத்தில் பிராணிகள் மீதான வன்முறை அதிகரிக்குது. அவர் தான் இது போல் உத்தரவுகள் பிறப்பித்தது. அது எல்லா தரப்பினரும் ஒரு அதிருப்தி அடைய செய்து அதன் பிறகு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களை அணுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, ஓகே, இந்த 2 நீதிபதிகள் அமர்வை விட்டுருங்க, உங்களுக்கு இந்த வழக்கை நடத்த மேலும் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வை நியமிக்கிறேன்னு சொல்லி அந்த அமர்வின் மூலமாக தான் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்பு 2 நீதிபதிகள் கொடுத்த உத்தரவை 3 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு தள்ளுபடி செய்து விட்டது. எந்த பிராணிகளெல்லாம் டெல்லி அந்த சுற்று வட்டாரத்திலிருந்து பிடிக்கப்பட்டு கொண்டு போய் அடைக்கப்பட்டனோ அனைத்து அந்த நாய்கள் அனைத்துமே அதன் இடத்தில் கொண்டு விடப்பட்டன. அதாவது சமீபத்திய உத்தரவின்படி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கு எந்த முறையில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பயனடையும் வகையில் 2 பேருக்கும் பாதிப்பில்லாத வகையில் எவ்வாறு இதை செய்வது என்பதை பற்றிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை நாங்கள் வெளியிடுகிறோம், அதை நாங்கள் தயார் செய்கிறோம், அதில் ஆராய்ச்சி செய்கிறோம் என்று தான் சொல்கிறார். தவிர
நீங்கள் யாரும் சாப்பாடு போடாதீங்கன்னு சொல்லலை. சாப்பாடு போடாவிட்டால் ஒரு விலங்கு கோபமடையும், அது மனிதர்களுக்கு தான் பாதிப்பு. அதுபோல் எந்த ஒரு உத்தரவும் தற்போது இல்லை. முறையாக பண்ணுங்கப்பா, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண வேணாம். சமீபத்தில் கூட சென்னையில் யாரோ ஒரு நபர் வந்து நாய்களுக்கு உணவு வைக்க போயிருக்கிறாரு, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க நிறைய மக்கள். அதனால இதை பற்றி நான் சொல்லி ஆகணும். மனிதன் முதல்ல நட்பு கொண்ட விலங்கு நாய். அது எத்தனை லட்சம் வருடங்கள் என்று நமக்கு தெரியாது. நம்ம இப்போ ஏடி பிசின்லாம் சொல்கிறோம். இந்த 2000 வருடங்கள் தான் நமக்கு சரித்திரமே தெரியும். நாய் மனிதர்களோட பழகிறது கிட்டத்தட்ட 60,000 வருடங்கள்ன்றாங்க, 3 லட்சம் வருடங்கள்ன்றாங்க. அது எதுன்னு நமக்கு தெரியாது. மேன் இஸ் அ சோஷியல் அனிமல். மனிதன் வந்து தனித்து வாழ முடியாது. இன்று நாய் வந்து மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பல வகையான நன்மைகளில் கம்பேனியன்ஷிப் முக்கியமானது. இன்று பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தர வர்க்கத்தில் நிறைய பெற்றோர்களின் பிள்ளைகள் பெற்றோர்களை அனாதையாக விட்டுட்டு அவங்க வெளிநாடுகளில் இருக்கிறாங்க. உள்ளூர்லேயே இருந்தாலும் கூட பக்கத்தில் அருகாமையில் இருக்க முடியல பல்வகையான சூழ்நிலைகளில். அதுபோல் நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியது ஒரு விலங்கு தான். அது ஒரு நாயாகட்டும் பூனையாகட்டும். ஆக மனிதன் அந்த டிப்ரெஷன்லேருந்து மீண்டு வர்றதுக்கு நாய் மிகவும் உதவி செய்யுது. அதே போல் ஏழை குழந்தைகளுக்கு நாய் வந்து அச்சுறுத்தல் என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு பொய், அப்பட்டமான பொய். சொல்லப்போனால் ஒரு வீடு வாசல் இல்லாத ஒரு குடிசையில் ஒரு கூரை கொட்டாயில் ஒரு ஷெட்டு கீழே வாழக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மில் வாழக்கூடிய குழந்தைகளுக்கு கூட இந்த தெருநாய் என்பது வரப்பிரசாதம், அது ஒரு பரிசு. அதன் பரிசு இவங்க என்ன சொல்கிறாங்க, காரில் போகிற நீனு ஏழை மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க எப்படி இருக்கணும் நீ முடிவு பண்ணக்கூடாது. அது யதார்த்தமான கருத்து தான். இன்றைக்கி தவறாக வந்து எல்லாராலையும் சித்தரிக்கப்படுது. காரில் போகிற நீனு என் கூட வாழ்கிற என்னோடய உயிர் நண்பனை நான் வச்சுக்கணுமா வேணாமா நீ முடிவு பண்ணக்கூடாது. சரிங்களா? நீ வந்து காரில் போகிற நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் என்ன காந்தியடிகள் போல வெறும் வேட்டியை மட்டும் கட்டிட்டு. அந்த கருத்து என்ன அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை நடந்து போகுது, ஒரு 10 நாய்கள் சூழ்ந்துக்குது, அந்த குழந்தை பாதிக்கப்படுது. இந்த மாதிரியா தொடர்ச்சியான ரேர் ஈவென்ட். அது வந்து இல்ல கடந்த சில நாட்களா நீங்க செய்தி இல்லை அது மிகைப்படுத்த காலகாலமாக ரேபீஸ்ன்றது அந்த காலத்தில் வேர் உல்ஃப்னு சொல்லுவாங்க. வேர் உல்ஃப்னா ஓனாய் மனிதன் வந்து ஓனாயாக மாறுறான். அது வேர் உல்ஃப் கிடையாது. இட்ஸ் எ ரேபிட் ஹியூமன் பீயிங். சரிங்களா? காலகாலமாக இருந்து வருது. டிராகுலான்னு சொல்லுவாங்க. கழுத்தில் கடித்து ரத்தத்தை உரியக்கூடிய ஒரு பிசாசு பேய். இது போல் காலகாலமாக இந்த நோய் இருக்குது. தற்போது தான் அதற்கான மருந்துகள் வந்திருக்கு. இந்த நோய் வந்து கொரோனா போல் பெருந்தொற்று கிடையாது. இது தொற்று நோய் தான் தவிர பெருந்தொற்று கிடையாது. இவங்க மிகைப்படுத்துவது போல் இது அனைவருக்கும் பரவிடும், எல்லாரும் பாதிக்கப்பட்டுருவாங்க, குழந்தைகள் பெரும்பாலான எல்லாருமே பாதிக்கப்பட்டுருவாங்கன்னு சொல்வது சுத்த பொய். இதற்கு பின்னாடி பெரிய வர்த்தகம் இருக்குது. இதற்கு பின்னாடி பெரிய அரசியலும் இருக்குது. அவங்க சொல்வது போல் ஒரு நாய்க்கு 6,000 ரூபாய் அரசு செலவு பண்ணால் 6 கோடி நாயின்னு வச்சுக்கோங்க, 36,000 கோடி ரூபா வருஷத்துக்கு செலவு பண்ணணும். சரி, இது எல்லாமே தெரு நாய்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா? இல்லை, வீட்டில் வளர்க்குற நாய்கள் சேர்த்து தான். வீட்டில் வளர்க்குற ஜாதி நாயா வீட்டில் தெரு நாய் எடுத்துகிட்டு போய் வளர்க்குறதா? வீட்டில் வளர்க்குற ஜாதி நாயில் அது நாட்டு ஜாதியா இல்லை வெளிநாட்டு ஜாதியா? பல்வகையான நாய்கள் இருக்கிறது. சரிங்களா? ஆக இது வந்து அந்த 6 கோடி நாய்களில் 1 கோடி நாய் வெளிநாட்டு நாய்ன்னு வச்சுக்கோங்க. வெளிநாட்டு இனங்கள் நாய் சராசரியாக ஒரு கோடி நாய்கள் வெளிநாட்டு நாய்கள்னு வச்சுக்கோங்க. அந்த 1 கோடி நாய்களுக்கு தலா 10,000 ரூபாய் அதன் விலைன்னா அதுவே என்னாச்சு? 10,000 கோடி ரூபாய். இந்த 10,000 கோடி ரூபாய் 10,000 கோடி ரூபாய்க்கு நாய்கள் வாங்கக்கூடிய சமூகம் அது எலைட் சமூகமா, அது வந்து ஏழை பாலை சமூகமா? அந்த சமூகம் அதிக விலை கொடுத்து மருந்து போடுமா? மருந்து எல்லா டோஸும் வேக்சினேஷன் பண்ணுமா? அந்த மாதிரியான உயர் ரக நாய்கள் வாங்கக்கூடிய மக்கள் எலைட் பீப்புளாக தானே இருக்காங்க. எலைட் பீப்புளாக இருப்பாங்க. அவங்க தானே அதை எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க. ஆமாம். இந்த பெருமளவு செலவு வேக்சினேஷனுக்கு செலவு அவங்க தானே பண்ணுவாங்க. வேக்சினேஷன் யாராவது இந்த தெருவில் இருக்கக்கூடிய நாயை தத்தெடுத்துட்டு போகிறவங்க பெருமளவு செலவு செஞ்சு வேக்சினேஷன் பண்ணுவாங்களா? அடிப்படையான என்ன வேக்சினேஷனோ, அதாவது வேக்சினேஷனில் 3 வேக்சினேஷன் இருக்குது. இப்போ கேனி காஃப்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு வேக்சினேஷன், டிஹெச்எல் பிபிஐன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு வேக்சினேஷன், அது இல்லாமல் ரேபிஸ் வேக்சினேஷன். குட்டி நாயாக இருந்தால் இந்த 2 வேக்சினேஷன் பூஸ்டர் போடணும். குட்டி நாயாக இருக்கும்போது 5 வேக்சினேஷன், பெரிய நாயானவனும் 3 வேக்சினேஷன் வருஷத்துக்கு. இதெல்லாம் பண்ணணும். இது இல்லாமல் டாக் ஃபுட்டு,
விலங்குகளுக்கான ஃபுட்டு. இதை பற்றி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க? ஆமா, இன்னைக்கு ஆனா நம்ம நாட்டு நாய்கள் அதாவது நம்ம சாப்பிடுற உணவே கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் அது இருக்குல்ல. ஒரு வேளை தான் சாப்பிடும். ஆ. நாட்டு நாயோட ஜீரண உறுப்புகள் ஒருவேளை உணவை தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு தான் சக்தி. அதுக்கு ஒருவேளை உணவு தான் தேவை. இதுவே சாதி நாயை நீங்கள் அழைச்சிட்டு வந்து வெளிநாட்டுகளில் குளிர் பிரதேசங்களில் வாழக்கூடிய நாயை இங்கே அழைச்சிட்டு வந்து நீங்கள் வளர்க்கும் போது 3 வேளை அதற்கு உணவு கொடுத்தாக வேண்டும். அதற்கு நீங்கள் வந்து சமைச்சு போட்டு கட்டுப்படி ஆகாது. அதற்கு நீங்கள் டாக் ஃபுட் வாங்கணும். அதுக்கு 1 கிலோ டாக் ஃபுட்டோட விலை என்ன தெரியுமா? மருந்துக்கு இவ்வளோ பேசக்கூடிய நபர்கள் ஏன் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிஸ்னஸான நாய்கள் வர்த்தகத்தை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? நாய்கள் வர்த்தகத்தை பேசுனா அவங்களுக்கு இந்த டாக் ஃபுட் வர்த்தகம் தடைப்படும். இந்த டாக் ஃபுட்டு வந்து ஒரு நாளைக்கு இந்த இந்தியாவுக்குள்ளே பயன்படுத்தப்படும் அனைத்து டாக் ஃபுட்டும் வெளிநாடுகளில் 2 நாளில் உற்பத்தி செய்கிறாங்க. அது கப்பல்லேருந்து வருது, பேக்கிங் மட்டும்தான் இங்கே, கண்டெய்னர்லேருந்து வருது, இங்கே இறங்குது. ஒரே கம்பெனி தான் எல்லாம் தயார் செய்யுது. இவங்க சொல்கிறாங்கல்ல, ஒரே கம்பெனி தான் வேக்சின்லாம் தயார் செய்யுது, ஒரே கம்பெனி தான் உலகம் முழுக்க டாக் ஃபுட்டு தயார் செய்யுது. உலகத்தில் இருக்க 100 பணக்கார கம்பெனிகளில் மார்ஸும் ஒன்று, MARS, மார்ஸ். சரிங்களா? ராக்ஃபெல்லர் உலக மிகப்பெரிய பணக்கார குடும்பம். அந்த குடும்ப வரிசையில் இந்த குடும்பமும் வரும். அந்த டாக் ஃபுட் வர்த்தகம் இந்தியா உள்ளுக்கு நுழையணுன்னா அவர்கள் சில அரசியல் முக்கிய பிரமுகர்களுக்கு அவர்கள் ஒரு கமிஷன் கொடுத்தாகும். அந்த கமிஷன் பெறுவதற்காகத்தான் இந்த தெருநாய் பராமரிக்கப்படாமல் இது போல் வதந்திகள் பரப்பப்படுறது. இந்த தெருநாய் இனத்தை அழித்து விட்டால் இந்த ஜாதி நாய் வர்த்தகம் அதிகமாயிரும், டாக் ஃபுட்டு தேவை அதிகமாயிரும், அதன் உற்பத்தி அதிகமாயிரும். இல்லைனா கவர்மெண்ட் கூட தெருநாய்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லியே அதுங்கள் கவர்மெண்ட் சொல்லலை, கவர்மெண்ட் வேடிக்கை பார்க்குறாங்க. என்னை அடிக்கிறதுக்கு அவங்க வருவாங்க, நான் நாய்க்கு ஏழை நாய்க்கு கொஞ்சம் சாப்பாடு வைப்பேன், கேட்டால் அவன் பந்தாவுக்காக நாய்க்கு சோறு வைக்கிறேன். இது போன்ற ஜாதி நாய்களை வாங்குறாங்க இல்லையா, அவர்களும் அந்த நாய்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களும் அந்த ஃபுட் வணிகத்தை பற்றி பேசுறதுல அவங்களுக்கு என்ன சிக்கல் ஏற்படுது? அவங்க இந்த பிக்சருக்குள்ளே வரல. எல்லா MP MLA வீட்டுக்கும் போங்க. எல்லா MP MLA கலெக்டர் மாண்புமிகு நீதியரசர்கள் டாக்டர்ஸு எல்லா வீட்டுக்கும் போங்க. 2 வீட்டில் ஒரு வீட்டில் சாதி நாய் இருக்கும். அவங்களாம் இந்த விவாதத்தில் கலந்துக்கிட்டாங்களா? அவங்கெல்லாம் எலைட்டு கிடையாதா? நீங்கள் சொல்லுற அந்த மாடி வீட்டு பணக்காரர்கள் அவர்கள் தான் காரில் வராங்க. அந்த டிபேட்டு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஒரு வண்டி போகும்போது நாய் குறுக்க போகிறதுக்கும் ஒரு வண்டி போகும்போது குழந்தை குறுக்க போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? கண்டிப்பாக. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். குழந்தை, என்னோட குழந்தை, எனக்கு குழந்தை இல்லை, சரியா? எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அது தெருவில் 4 அடி வச்சுச்சுன்னா நான் எங்கே நிற்பேன்? சரி, இது இல்லை எல்லா நான் டைமும் பேரண்ட் வந்து குழந்தைகளே கண்காணிச்சிட்டு இருக்க சொல்கிறேன், முடியாதுல்ல? முழுசாக கேட்க முடியும், சொல்கிறேன் முழுசாக கேட்க. குழந்தை தெருவில் அலைவதற்கு காரணம், தெருவில் கடிபடுவதற்கு காரணம், குழந்தை தெருவில் அலைகிறதுக்கு காரணம் வறுமையை போக்க நீ என்ன செஞ்ச? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தியா? உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுத்தியா? வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்தியா? மருத்துவம் இல்லாதவங்க மருத்துவம் கொடுத்தியா? கல்வி இல்லாதவங்க கல்வி கொடுத்தியா? அதெல்லாம் இன்று பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்த தேவையற்ற விவாதங்கள்னால. இன்று தலைப்பு செய்திகளாக இருந்த தேர்தல் முறை. தமிழ்நாடு இன்னைக்கு கல்வியில் முதல்ல இருக்கு சார். இது தமிழ்நாடு கல்வியில் முதல்ல இருக்குது. நான் ஒரு ஆசிரியர், எனக்கு தெரியும். அதை சொல்லலை நான். தமிழ்நாட்டில் அனைவருமே கல்வி பெற்றுட்டாங்களா? வறுமையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் தெருவில் இருக்குது. குழந்தைகள் தெருவில் அலையக்கூடிய நிலையில் அவங்க பெற்றோர் வேலைக்கு செல்கிறார்கள். குழந்தைய பார்த்துக்க முடியல. குழந்தைகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. சிலருக்கு குழந்தைகள் இல்லை, சிலருக்கு குழந்தைகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அவங்களால பார்த்துக்க முடியல. அவங்களுடைய வேலை பளு அதிகமாக இருக்குது. அந்த நேரத்தில் குழந்தை வெளியில் போகும்போது சம்பவங்கள் நடக்குது. அதெல்லாம் யார் பார்த்துக்கிறது? உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது, அரசு அமைப்பு இருக்குது, மத்திய அரசு இருக்குது, மாநில அரசு இருக்குது. என்ன சுகாதாரத்துக்கு நீங்கள் செய்தது என்ன? மரம் வளர்ப்பதற்கு உள்ளாட்சி அமைப்புகள்னு சொல்லும்போது கடந்த காலத்துலலாம் நம்ம வந்து தெருநாய்களோட தான் நம்ம கண்டிப்பாக வளர்ந்துருப்போம். தெருநாய்களை பார்க்காம யாரும் இருக்க முடியாது. அந்த காலத்தில் வந்து ஒரு தெருவில் ஒரு 2 நாய் இருக்கும், 3 நாய் இருக்கும். பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு தெருவில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாய் இருக்குது. நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஏர்லி மார்னிங் வெளியில் போகிறோம் அப்படின்னாலே ஒரு நாய்கள் நம்மளை துரத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்படி பல்கி பெருகுவதற்கு என்ன காரணம்? சிறப்பான கேள்வி. நாய் எண்ணிக்கை பெருகுவதற்கு மனித மக்கள் தொகை பெருக்கம்தான் காரணம். டைரக்ட்லி ப்ரொபோஷனல். மனித எண்ணிக்கை வளர நாய் எண்ணிக்கை வளர்ந்து தான் தீர வேண்டும். மனிதனால் கொட்டப்படும் கழிவுகள், மனிதன் இங்கே இருக்கிறான், கழிவுகள் இங்கே இருக்குது, நடுவில் ஒரு பெருச்சாளி இருக்குது, அதுக்கு அடுத்தது ஒரு பூனை இருக்குது, அதுக்கு அடுத்தது ஒரு நாய் இருக்குது, அதுக்கு அடுத்தது ஒரு கால்நடை இருக்குது, அதுக்கு அடுத்தது தான் மனிதன் இருக்கிறான்.
அந்த குப்பையினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை ஒவ்வொரு இடத்துலையும் ஃபில்டர் பண்ணி அந்த தாக்கத்தை மனிதன் வந்தடைவதை குறைப்பது இந்த விலங்கினங்கள் தான். இதுதான் சுற்றுச்சூழல் அமைப்பு. மனித எண்ணிக்கை எங்கெங்கெல்லாம் பெருகியிருக்கோ அங்கே தான் நாய் எண்ணிக்கை பெருகியிருக்கு. நாய் வந்து வனவிலங்கு அல்ல. காலிமனைகள் இருக்குது, அங்கே வயல்வெளிகள் இருக்குது, அங்கே வனம் இருக்குது, அங்கே நாய்கள் எண்ணிக்கை பெருகலை. மனிதனை ஒன்றியே நாய்கள் எண்ணிக்கை பெருகி கொண்டு வருகிறது. ஏனால் அதில் அந்த மனிதனும் குற்றவாளி தான். மனிதன் நாய் இல்லாமல் வாழ முடியாது. அன்பு தான் அனாதைன்னுவாங்க. அந்த அன்பை அளவில்லாமல் கொட்டக்கூடிய ஒரு பிராணி நாய். நாய் மட்டுமல்ல, பல பிராணிகள் இருக்குது. அதில் முதன்மையானது நாய். அதுதான். இப்போ இதற்கு தீர்வு என்னன்னா, இந்த வேக்சினேஷன் ஒரு பக்கம் பண்ணணும், ஒரு பக்கம் ஸ்டெர்லைசேஷன், அதாவது கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணணும். இன்னொரு பக்கம் இது எல்லாத்தோட ஒரு சுலபமான எந்த ஒரு ரூபாயும் செலவு செய்யாமல் மத்திய மாநில அரசுகள் நாய் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடியும். அதை சொல்லத்தான் நான் வந்திருக்கேன். ஓகே, எப்படி? நான் பல ஆண்டு காலமாக ஒரு டாக் ஃபீடராக இருந்து இந்த நாய்கள் படும் துன்பங்களை பார்த்து மனிதர்களும் நாய்களும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கும் போது அதுக்கான தீர்வு என்னன்னு பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 20-25 ஆண்டு காலமாக யோசித்து கடைசியில் இன்று வந்திருக்கக்கூடிய ஒரு முடிவு என்னவென்றால், ஜாதி நாய் உற்பத்தி அதிகரித்து கொண்டே வருகிறது. ஜாதி நாய்கள் பெரிய அளவில் ஒரு ஹை ரேட்டுக்கு விற்றா தப்பு கிடையாது. இன்றைக்கி ஜாதி நாய்களோட விற்பனை அனைவரும் குடிசை தொழில் போல் பண்ணுறாங்க. இன்றைக்கி 6000 to 10,000 ரூபாய்க்குள்ளே எல்லா ஜாதி நாயும் வாங்கிக்கலாம். மீண்டும் அந்த ஜாதி நாயை உற்பத்தி செய்து அவருக்கு விற்றுக்கொண்டே இருப்பார்கள். நாளடைவில் இந்த செல்ஃபோன் 15-30,000 வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்து பிள்ளைகள் கூட வாங்கிடுவாங்க. அவங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு நாய் வாங்க மாட்டாங்களா? இட் ஹட் பிகம் அ லக்ஸரி ஐட்டம், ஒரு ஃபேஷன் ஐட்டம். அது போல் வாங்கி அதை வந்து ஒரு டிவி மாதிரி மாட்டி வைக்க முடியாது. அது ஒரு உயிருள்ள பொருள். அதை அவர்கள் வளர வளர பராமரிக்க முடியாது. குட்டியில் அழகாக இருக்குது, வளர வளர பெருசாக இருக்குது, ஆக்ரோஷமாக இருக்குது, பிடிக்க மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க? தே வில் டிஸ்போஸ் இட். அவர்கள் தூக்கி அந்த சமுதாயத்தில் விடுறாங்க. அது தெருநாயாக மாறுது. உங்கள் வீட்டில் இருக்கும்போது வீட்டு நாய் 10 கிலோமீட்டர் கொண்டு போய் அங்கே விடும்போது அது தெருநாய். இந்த ஒரு அபாயம் இந்த சமூகத்துக்கு இன்றைக்கி இருக்குது. நேற்று நீங்கள் செய்யாதது தான் இன்றைக்கி அபாயமாக வந்து நிற்கிது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அபாயம், ஒரே கடியில் ஆட்களை கொல்லக்கூடிய பிட்புல் இருக்குது, ராட்வைலர் இருக்குது, கேன் கொர்சா இருக்குது, புள்ளி குத்தா இருக்குது, 70-80 கிலோ வளரக்கூடிய ஃப்ரெஞ்சு மாஸ்டிஃப் இருக்குது. எல்லா வகையான வெளிநாட்டு நாய்களும் இங்கே வந்துருச்சு. எல்லாமே 60 கிலோ 70 கிலோ எடை உள்ள நாய்கள். இந்த நாய்கள்லாம் நீங்கள் எந்த வரம்பும் இல்லாமல் தேசத்துக்குள்ளே வர விட்றீங்க, உற்பத்தி செய்ய விட்றீங்க. எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இதற்கெல்லாம் வரி விதிக்க வேண்டும். நேற்று ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்திருக்கு. மாண்புமிகு நிதியமைச்சர் லக்ஸரி ஐட்டமுக்கு 40% வரிகள்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறேன்னா, 40% வரியை இந்த நாய்கள் விற்பனைக்கு நீங்கள் பெற வேண்டும். நாய்களுக்கு, அதாவது மனிதனால் உற்பத்தி செய்து விற்பனை செய்யக்கூடிய நாட்டினம் மற்றும் வெளிநாட்டின நாய்கள் அனைத்திற்குமே அதிகபட்ச வரி விதிப்பான 40% ஜிஎஸ்டி விதிக்க வேண்டும். அவ்வாறு விதிக்கும்போது அந்த நாய்கள் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செய்யப்படாது, அளவு குறையும், தரம் உயரும். அப்போ அந்த ஜாதி நாய்களை யார் வந்து நேரம் செலவழித்து தங்கள் பணத்தை செலவழித்து அக்கறையோடு வளர்க்க முடியுமோ அவர்கள் மட்டும் வாங்குவார்கள். நடுத்தர ஏழை மக்கள் வந்து நாட்டு நாய், அதாவது தெருவில் அலையும் இயற்கையாக உற்பத்தி செய்யப்பட்ட நாய்களை நாடி போவார்கள். அப்போ வெளியில் இருக்க தெருநாய் என்பது வீட்டுக்குள் வந்துவிடும். தெருவு சுத்தமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் அரசானது இதை செய்யலாம். ஆனால் ஜிஎஸ்டி வரி விதிப்பு செய்வதை அரசு தன்னிச்சையாக எடுக்க முடியாது. அரசு என்பது ஒரு தொழிலதிபர்கள் கூட்டத்தால் நடத்தப்படுகிறது. அந்த தொழிலதிபர் கூட்டம் தான் அரசையே நடத்துது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து டாக் ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நாங்கள் டாக் ஷோ நடத்துகிறோம், எங்களுக்கு அது வந்து ஒரு பணக்கார விளையாட்டு. நாங்கள் வந்து சேலத்தில் நடத்துகிறோம், கோவையில் நடத்துகிறோம், சென்னையில் நடத்துகிறோம், இந்தியா முழுக்க ஜாதி நாய்கள் டாக் ஷோ நடத்துகிறோம். எங்களுக்கு ஜாதி நாய் வேணும், உபரியாக வேணும், அதிலிருந்து சிறந்த நாயை காமிச்சு நாங்கள் அழகு போட்டி நடத்துவோம், நாங்கள் டாக் ஃபுட் விற்போம். அதனால நீங்கள் இது மாதிரி வரி விதிப்பு செய்யக்கூடாது, அது எங்களை பாதிக்கும்னு சொல்லி அவங்க தடை செஞ்சுருவாங்க. இந்த ஒரு தங்களுடைய தொலைக்காட்சி நேரலை மூலமாக இந்த ஒரு செய்தியை பப்ளிக்கு என்னால் கொண்டு வர முடியுது. இது கிட்டத்தட்ட 2 வருடம் முன்பே நான்
மத்திய அரசு இங்கே திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் சென்னை மாநகர ஆணையராக இருக்கும்போதும் இதை நான் கோரிக்கையை கொடுத்தேன். அவர் அப்போ முயற்சிகள் எடுத்தார். அப்போ நாய் பிரச்சனையும் இல்லை, மாடு பிரச்சனையும் இருந்துச்சு. தெரு மாடு தெரு நாய். அந்த வழக்கு ஒரு 12 வருடங்களாக நடந்தது. பீப்புள் ஃபார் எலிமினேஷன் ஆஃப் ஸ்ட்ரே ட்ரபிள்ஸ் விசஸ் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியான்ற வழக்கு. அந்த வழக்கில் அப்பீல் நடந்துச்சு. அந்த அப்பீலில் யார் யாரெல்லாம் கருத்து சொல்ல விரும்புகிறீர்களோ அவர்கள் மனுதாரராக இணைந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது நான் மனுதாரராக இணைந்து இந்த பரிந்துரையை நான் சமர்ப்பிக்கிறேன். ஆனால் 2024ஆம் ஆண்டு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது, எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்படாமல். அந்த வழக்கில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் மனுதாரர்கள், கிட்டத்தட்ட 70 மனுதாரர்கள். ஏன் தள்ளுபடி செய்கிறாங்கன்னா, சமீபத்தில் அரசானது சட்டத்தை திருத்தியிருக்கிறது, அனிமல் பர்த் கண்ட்ரோல் சட்டத்தை திருத்தியிருக்கிறது. அதன்படி இனி புது வழக்குகள் பதிவு செய்து கொள்ளலாம். ஏதாவது பிரச்சனைனா இந்த சட்டமே உங்கள் பிரச்சனையை தீர்த்துவிடும் என்று சொல்லி தான் அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறாங்க. இந்த முடிந்து போன வழக்கை திடீர்னென்று சிபாரிசில் வந்தக்கூடிய ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஒரே ஒரு பத்திரிகை செய்தி, ஒரு 500 வார்த்தைகள் கொண்ட பத்திரிகை செய்தியை வைத்து சுவமோட்டோவாக ஒரு கேஸை உருவாக்கி இன்று சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு வன்முறையை தூண்டிவிட்டது போல தான் தெரிகிறது. இது உங்களுடைய கருத்தா சார்? இது என்னுடைய கருத்து இல்லை, அதில் நானும் பாதிக்கப்பட்ட ஒருவன். ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி. இந்த நாய்க்கடிகளால் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ஊசி போடுறது, அந்த செலவு இந்த செலவுன்னு சொல்லிட்டு ஒரு 6000 ரூபாய் கிட்ட ஆகுது அப்படின்றாங்க. இந்த நாய்க்கடிக்கு பின்னாலேயே ஒரு மருத்துவ வணிகம் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. அருமையான கேள்வி. ஏனென்றால் நான் ஒரு இது மாதிரி ஒரு பிரச்சனை அப்போ ஒரு காவல் நிலையத்துக்கு செல்கிறேன். அவங்க ஒரு எஸ்ஐ இருக்கிறார். எஸ்ஐ சொல்கிறார், நாய் இல்லாத பிரச்சனை சார், நாயை ஏன் நீ பார்த்துக்கிற, அதுக்கு தான் டாக்டர் படிச்சுட்டு இருக்காங்களா, அவங்க பார்த்துக்க வேண்டியதா, நீ ஏன் பார்த்துக்கிறேன்னார். அவர் பேசுனது குதர்க்கமாக பேசினால் கூட கருத்து உண்மையானது. இன்று 1500 மருத்துவர்கள் இருக்கிறாங்க, கால்நடை மருத்துவர்கள். 1500 மருத்துவர்களும் எத்தனை மணி நேரம் அரசு கால்நடை மருத்துவமனையில் வேலை செய்கிறார்கள்? அது உங்களால் பேச முடியுமா? அவ்வளோ தில் இருக்கா உங்களுக்கு? பேச முடியாது. அந்த 1500 பேரில் மாலை நேரத்தில் எத்தனை பேர் தனியார் நாய் பூனைக்கான மருத்துவமனைகள் நடத்துகிறார்கள்? சரிங்களா? இது ஒரு வணிகமா? இது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா மருந்து மாஃபியான்னு சொல்கிறீங்க. அப்போ கால்நடைத்துறையே ஒரு மாஃபியா தானே. நான் இந்த புது வழக்கில் நான் இணைய வேண்டும். நான் போய் மனு செய்து கோர்ட்டு ஃபீஸ் கட்டினா சேர்த்துக்க மாட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில் எல்லா ஹைகோர்ட்டில் இருக்க கேஸும் உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. உச்சநீதிமன்றம் எல்லா கேஸும் அங்கே எடுத்துகிட்டு போயிடுச்சு. அங்கே உட்கார்ந்துருக்க நீதிபதிகள் இதில் உத்தரவு பிறப்பிச்சிட்ருக்காங்க, அதில் விசாரிச்சிருக்காங்க. நீ என்ன இங்கே விசாரிக்கிறது? உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? உனக்கு கொடுத்தாங்களா? அப்போ அரசு வேடிக்கை பார்க்குது. அரசு வேடிக்கை பார்க்குது. அப்போ அரசு தரப்பில் கால்நடைத்துறை செயல்படவில்லை. தமிழக அரசு விலங்கு நல வாரியம் செயல்படவில்லை. அதைத்தான் சொல்லிக்கிறேன். விலங்குகளுக்கான ஆப்ரேஷன் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணுறது முறையாக செய்யப்படுவதில்லை. அதில் ஊழல் இருக்குன்றது இவ்வளோ நீங்கள் புரிஞ்சுக்கும் போது அதையும் புரிஞ்சுக்கலாம். ஏகப்பட்ட ஊழல் இருக்குது. ஒன்றும் இல்லை, அதில் நிறைய முயற்சிகள் இருக்கலாம். ஒரு திசையிலேருந்து இந்த பிரச்சனையை அணுக முடியாது, பல திசைகளிலிருந்து அணுகணும். மனிதனுக்கு போடக்கூடிய ரேபிஸ் வேக்சின் என்பது யாருக்கு நாய் கடித்தாலும் சரி, என்னை கடிக்கும் போது நான் போகிறது அரசு மருத்துவமனை தான், அரசு தலைமை மருத்துவமனை. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அரசு தலைமை மருத்துவமனையில் தான் 2 டிகிரியிலிருந்து 8 டிகிரியில் அந்த வேக்சின் முறையாக பராமரிக்கப்படும். அதனால் எந்த தனியார் மருத்துவமனைக்கும் போய் நீங்கள் காசு செலவு பண்ணி வேக்சின் போடணும்னு அவசியம் இல்லை. இன் கேஸ் ஆஃப் டாக் பைட், ஒரு விபத்து நடந்து போச்சு, நாய் கடிச்சிருச்சு, இல்லை பல்லு பட்டுருச்சு, நீங்கள் அரசு தலைமை மருத்துவமனையில் போய் இலவசமாக போட்டுக்கலாம். அதனால் மனிதர்களுக்கு நாய் கடிக்கும்போது செலவு இல்லை, இலவசம்தான். நாய்களுக்கு வேக்சின் விலை அதிகமாக இருக்குன்னா அதற்கு தேவையான முயற்சிகள் எடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு, அதை அவர்கள் செய்ய வேண்டாம். அதே போல் கருத்தடை மாத்திரைகளும், அது நாய்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத கருத்தடை மாத்திரைகளும் இருக்குது. 15 ரூபாவில் முடிகிற விஷயம் 1500 ரூபாவில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த 15 ரூபாவில் நீங்கள் முடிகிற விஷயம் பண்ணும்போது நாய்க்கு நீங்கள் கூட கொடுக்க வேணாம். அந்தந்த பகுதியில் நாய்களுக்கு உணவு வழங்கக்கூடியவர்களை ஊக்குவித்து அவர்கள்ட்ட ஒரு ஐடி கார்டு கொடுத்து அவர்கள்ட்ட பொறுப்பாக அதை கொடுத்துட்டா அவர்கள் இதை செஞ்சுருவாங்க. இது மாதிரி எளிமையான தீர்வுகள் இருக்கும்போது அரசும் அதில் தலையிடலான்னும் போது அதில் வியாபாரம் இருக்குன்றது உறுதியாகுது. இந்த ஒரு பேட்டியின் மூலமாக மக்களுக்கு இந்த கருத்தை கொண்டு செல்வதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.
MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile.